ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய புக்கில் வந்து டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க ஒரு சம் வந்து பார்க்க போகிறோம். அதாவது அவங்க கொடுத்துருக்காங்க கொஷின்ஸை நீங்கள் வந்து புக்கில் பாருங்கள். Third question, if 5n and 15n forces acting on the opposite to one other. ஸோ ஒரு 15n ஒரு 5n ஒரு 15n ஒரு ஃபோர்ஸ், ஒரு இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸு. ஸோ லைக் திஸ் ஒன் பாக்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ். அது அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ், ஸோ இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ், அதான் இங்கே 5n இங்கே 15n அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் வருது. ஆப்போசிட் டு அனதர் ஆப்போசிட்டாக இருக்காங்க. ஸோ ஃபைன் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அங்கே என்ன ஃபோர்ஸ் ரிசல்டண்ட்டாக வருது, அந்த டைரக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் ரிசல்டன்ட் ஃபோர் எந்த டைரக்ஷன், ஓகேங்களா? ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து 5n வந்து Pன்னு எடுத்துக்க போகிறோம், Q வந்து 15n தான் Qன்னு எடுத்துக்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா வேறு ஒன்றும் பண்ணல. ஸோ கவனிச்சுக்கோங்க, என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அதை ஷார்ட்டாக நான் ஆர்ன்னு போட்டுக்கிறேன். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த P மைனஸ் Qன்னு போட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா அது ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த 5n, செகண்ட் கொடுத்து 15. அப்போ 5 மைனஸ், அதை உங்களுக்கு தெளிவாகவே போட்டுடுறேன், P மைனஸ் Q ஃபஸ்ட் போட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு அடுத்தது என்னென்னா Pயோட வேல்யூ வந்து 5, அடுத்தது அந்த இது Qயோட வேல்யூ வந்து 15. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்தது மைனஸ் 10n, ஓகேங்களா? அப்போ ஆர் என்னது மைனஸ் 10n வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த வேல்யூவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் த எந்த சைடு, Q, ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து எந்த சைடில் வந்து ஆக்ட் ஆகுதுன்னா Q, ஓகேங்களா? அதாவது அந்த டைரக்ஷன் வந்து Q சைட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது மாஸ் அண்ட் வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். மாஸ்னால் என்னங்க, முதல்ல மாஸ்னால் என்னென்னு பார்ப்போம். மாஸ்னால் என்னென்னா, அதாவது இப்போ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the quantity of matter contained in the body. ஸோ குவான்டிட்டி ஒரு மேட்டர், இப்போ ஒரு மேட்டர், இந்த மேட்டர் அதாவது எக்ஸாம்பிள் ரைஸ் எடுத்துக்கோங்க. அந்த ரைஸ் வந்து ஒரு பேக்கிங்காக லைக் 1 kg அந்த மாதிரி ஒரு பேக்கிங்கில் இருக்கிறது தான். ஸோ ரைஸ் இந்த மேட்டர் வந்து நிறைய, the quantity of matter in the body, அது ஒரு 1 kg ஆஃப் ஒரு மாஸாக மாறுறது தான், அந்த மாதிரி ஒரு இது வெயிட்டாக மாறுறது தான். அதை தான் என்ன சொல்கிறாங்க, மாஸ் சொல்கிறாங்க. மாஸ்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இஸ் அ வெயிட், இஸ் அ so it's a quantity, it's a quantity of matter. So that's only the example of this is the example of mass. So rice இப்போ ஒரு கடையில் போய் வாங்குகிறோன்னா அது அந்த பொருள் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது என்ன வெயிட்டில் இருக்குது, அதுதான். இப்போது ஒரு பிளேஸ், அதை ஒரு இடத்துல வந்து வச்சுருக்கோன்னா அந்த இடத்துல வந்து அது என்ன, அந்த இடத்துல இருக்கும்போது என்ன வெயிட் இருக்கோ அதுதான் மாஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோன்னா, வெயிட் பார்க்குறோம். வெயிட்னா என்னென்னா, இப்போ வெயிட்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ பார்த்தா இப்போ அந்த ஆஃப் கேஜ், அதாவது 1 kg ஆஃப் அந்த ரைஸ் பேக் வந்து நம்ம இப்போ ஒரு கிராவிட்டியில் வச்சுருக்கோன்னா, the gravitation force external on the due to the earth, அது வந்து நம்ம எர்த்தில் ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னது, அது வந்து மாசுன்னு சொன்னோமா. இப்போ எர்த்தில் இல்லாமல் கிராவிட்டியில் இருக்கும்போது, இது வந்து கிராவிட்டியில் இருக்கும்போது, ஸோ இந்த 1 kg வந்து இப்போ அந்த ரைஸ் பேக் வந்து கிராவிட்டியில் இருக்கும்போது அது பேர் தான். இப்போ அதோடைய இது வந்து சேஞ்ச் ஆகும், அதோட வெயிட் வந்து
சேஞ்ச் ஆகும். ஸோ தட்ஸ் ஒன்லி சே தட் வெயிட். ஸோ இந்த கிராவிட்டி டியூ டு த எர்த்ஸ் கிராவிட்டி அலோன், எர்த் கிராவிட்டி அலோன். இப்போ எர்த்லேருந்து கிராவிட்டியில் அதை போயிடுச்சுன்னா ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, வெயிட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே.